வணக்கம். டிகேபி ஜோதிடம் 9/5/2024 இன்று மூன்றாம் பிறை தரிசனம். இந்த மூன்றாம் பிறை சித்திரை மாதம் குரோதி வருடத்தோட சித்திரை மாதத்தில் முதல் பிறை தரிசனம். கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே இந்த பிறை தரிசனம் பாருங்கள். ரொம்ப நல்ல பலன்கள் நமக்கு அமையும். அமாவாசைக்கு அடுத்து வரும் திதி பிரதமை திதி. பிரதமை திதிக்கு அடுத்து துவிதியை திதியில் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் நமக்கு கிடைக்கும். இந்த பிறை மேற்கு வானத்தின் அடிவானத்தில் கரெக்டாக மாலை 6:30 மணி அளவில், இரவு தொடங்குவதற்கு முன் 6:30 மணி அளவில் அந்த பிறை தரிசனம் நாம் பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதம் நம்மளால் பிறையை எந்த இடர்பாடும் இல்லாமல் மேகங்கள் மறைக்காமல் பார்க்க முடியும். கோடை காலம் என்பதால் நிச்சயமாக நமக்கு அந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மூன்றாம் பிறை தரிசனம் பார்ப்பதால் நமக்கு செல்வ வளம் 2 மடங்காக பெருகும். 3 பிறை தரிசனம் பார்த்தாலே நம்ம வீட்டில் நிச்சயமாக செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். மன நிம்மதி ஏற்படும். பிறை சந்திரன் நம் மனதை குறிப்பவர். சந்திரனை வணங்க வணங்க மன தெளிவில்லாமல் பேசுகிறவங்களுக்கு ஒரு மன வலிமையும் தெளிவும் பிறக்கும். சித்த பிரமை செய்தவர்கள் 12 பிறை தரிசனம் பார்த்தாங்கன்னா 1 வருஷத்தில் அவங்களோட அந்த சித்த பிரமையிலேருந்து கண்டிப்பாக நீங்கி வெளியே வந்துடுவாங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த பிறை தரிசனம் பார்த்தா நிச்சயமாக குழந்தை வரம் கொடுப்பார். திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். இந்த பிறை தரிசனத்தை, பிறையையே சிவன் தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டிருப்பார். நாம் பிறையை பார்க்க முடியாட்டி கூட சிவன் தலையில் இருக்கும் அந்த பிறை தரிசனத்தை பார்த்தாலே பெரும் புண்ணியம். அதனால்தான் அம்பாள், சிவன் அவங்களாம் தலையில் பிறையை வச்சுருப்பாங்க. அப்படியாப்பட்ட இந்த பிறை தரிசனத்தை நாம் இன்றைக்கி வணங்குவோம். நமக்கு வேண்டிய அத்தனை வரங்களையும் அன்ற மூன்றாம் பிறை தரிசனத்தில் பார்த்து நம்ம அத்தனை வளங்களையும் பெறுவோம். தரிசனம் செய்யும்போது, மூன்றாம் பிறை தரிசனம் செய்யும்போது கையில் காசு வைத்து கொண்டு அந்த பிறை தரிசனம் பண்ணுங்க, வணங்குங்க. வளம் அதை உங்கள் பூஜை அறையில் வைங்க. நிச்சயமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் குடும்பம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த மே மாதம் சித்திரை மே மாதத்தில் நம்மளால் பிறையை ரொம்ப எளிதாக பார்க்க முடியும். நமக்கு ரொம்ப அழகாக காட்சி கொடுப்பார். எல்லாரும் இதை பாருங்கள். இன்றைக்கி மாலை 6:30 மணி, தோராயமாக 6:30 மணி 7:15 வரைக்கும் கண்டிப்பாக பிறை தரிசனம் தெரியும். ஏன்னா இப்போ தான் மேகங்களே இருக்காது. அனைவருமே பார்க்க முடியும். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து அந்த பிறை தரிசனத்தோட பலன்களை அடையுங்கள். நன்றி.